ஸ்டாலின் ஐயா மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர்களை கைது பண்ணி அவர் கூட சிட்டி பாபுன்னு பழைய சென்னை மேயரா இருந்த ஒரு 2 பேரும் தாக்கப்பட்டு வித்யாசாகர்ன்ற ஒரு சிறை அலுவலர் அடிச்சு பெரிய சிக்கலானதுக்கு தான் முரசொலியில் வந்து ஸ்டாலின் தாக்கப்பட்டார் அப்படிதான் செய்தி. அப்படித்தான் எனக்கு முதல்ல ஐயா முதலமைச்சர் அறிமுகமே அவசர நிலைப்படுகிறதுல காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டு மிக மோசமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த இடுப்பு வலி இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். அவர் மேயர் ஆகும்போது நின்று தோத்துருக்காரு. இப்படி ஒன்றுன்னா போனதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகும்போது நம்மளை பொறுத்த மட்டும் எல்லாரும் முதலமைச்சர் ஆயாச்சு, கட்சி ஜெயிச்சாச்சு. ஆனால் அவங்க சந்திக்கிற சேலஞ்சஸ் என்னென்ன, ஆளுநருக்கும் முதல்வருக்கும் நடக்கிறது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல். இப்போ ஃபண்டு வரல, அதில் ஏற்படுற முரண்பாடு, மொழி முரண்பாடு ஒன்றும் சாதாரண வேலை கிடையாது. இதையெல்லாம் சமாளித்து அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்ற மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை கட்டி காத்து ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருக்கிறது அவ்வளோ சாதாரண இல்லை. டக்குன்னு ஒரு நாளில் ஒருத்தர் நடுரோட்டு வச்சு வெட்டுறாங்க, ஒரு பக்கம் அந்த வெட்டுறாங்க, எத்தனை பிரச்சனைகளை கையாளணும். அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு பொறுப்பில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப பலபலம் தெரியும். ஆனால் அது அப்படி சாதாரணம் கிடையாது. மேற்கு பகுதியினுடைய மக்கள்லாம் திறந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சினிமா விழாக்கள்ல பேசி பழக்கம் உண்டு. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தில் பேசுறது. பெருங்குடியில் ஆரம்பிச்சு கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோவை பெருங்குடிக்கு அழைத்து வந்த இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய ரவிச்சந்திரன் அவர்கள், அதான் திமுக, அதுதான் கலைஞர் போட்ட விதை. உலக வரலாறெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்ததுனால தான் ரவிச்சந்திரன் இப்படி பேச முடியுது. அவைத்தலைவராக இருந்த அண்ணன் ஐயா குணசேகரன் அவர்கள் இங்கே வந்து ஒளி வாங்கி முன்னாடி நின்று அன்பார்ந்த அப்படின்னு அது கலைஞருடைய குரலும் அவருடைய மாடுலேஷனும் அது அப்படியே உள்ள வச்சிருக்காரு. உடனே நானும் ராஜேஷ் அண்ணனும் பேசிக்கிட்டோம். இந்த திமுகங்கிற இயக்கம் எப்படியெல்லாம் மக்களுக்குள்ள உள்ள பூந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். நான் வந்து எனக்கு திமுக மேடை சென்னையில் புதுசு. சின்ன வயதில் எங்கள் அப்பா பேர் மலைச்சாமின்னு மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் 67, 71 சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்கூல்லாம் போயிட்டு வரும்போது எனக்கு திமுக சார்ந்த விஷயங்கள் அறிமுகமானது 1976 அவசர நிலை பிரகடனமாகி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் முரசொலி பதிப்பை வந்து படிச்சு தான் அப்போ தான் திமுக பற்றி தெரியும். நான் சென்னைக்கு வந்து சினிமாவில் வேலைக்கு சேர்ந்தது பிறகு அப்பப்போ அங்கே நடக்கிற மீட்டிங்கில் அப்போ ஆர்டி சீதாபதி மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்புறம் டிஆர் பாலு அண்ணன் வந்து மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அந்த ஒரு ஃபியட் கார் வச்சிருப்பாரு. அதுக்குள்ள அவர் எப்படி உட்காருவாருன்னு தெரியாது, சின்ன காராக இருக்கும், அதுக்குள்ள நம்ம அடங்கி வருவார். அதுக்கப்புறம் இப்படி போகும்போது மதுரை சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிறாங்க. அது முடிஞ்சிருது. அடுத்து திமுக தேர்தல் நடந்து மேயராக வரும்போது ஒரு புது முகம் அறிமுகமாகுது. அது வரைக்கும் யாருக்கும் நமக்கு தெரியாது. சைதாப்பேட்டையில் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களை பற்றி நாங்களாம் தெரிஞ்சிருக்கல. திமுகவில் கலைஞரையாக இருக்கும்போது ஒருத்தருக்கு மேயர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஏன் சாதாரண விஷயமா இல்லை அப்படின்னு அமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டுருக்காருன்றக்காக பாராட்டுறக்காக சொல்லலை. இன்னைக்கு இந்த பெருங்குடி ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி பேரளவில் பெருங்குடி, ஆனால் வாழ்க்கை தரத்தில் சிறுங்குடியாக இருந்தது. இன்னைக்கு நடந்திருக்கிற எல்லாம் அவர் மேயராக இருக்கும்போது திட்டமிட்ட பகுதிங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்ல முடியும் உங்களால். இன்னைக்கு இருக்கிற இந்த கட்டமைப்பு வசதி அன்னைக்கே திட்டமிடப்பட்டது. இல்லைன்னா கரண்ட் இங்கேருந்து வரும், ரோடு இங்கேருந்து வரும், தண்ணி எப்படி போகும், குளிச்சு விட்டோம்னா சாக்கடை எங்கே போகும், ஒரு நாளைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன, ட்ரிங்கிங் வாட்டர் என்ன, பவர் சப்ளை என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன, இது சின்ன விஷயம் கிடையாது ஒரு மேயர் வேலையை பார்க்கறது. சரி, அது முடிஞ்சது. மெட்ராஸ்ல பல இடங்கள்ல பார்க், இன்னைக்கு நீங்க வாக்கிங் போறீங்கல்ல நிறைய இடத்துல, அது அவர் காலத்துல தான் நிறைய தெருவேல காலி பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தெருவையே செவத்தை கட்டி வச்சுட்டாங்க. செவத்தை சாலி கிராமத்துல நடேச நகர்னு என் வீட்டு பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். அந்த தண்ணி தொட்டி எப்ப நடிகர் ராமராஜன் வீட்டுக்கு ஆப்போசிட்ல அது எப்ப விழுகும், யாரு மேல விழுகும்னே இருந்தது. ஒரு நாள் அந்த பகுதிக்கு வந்து மேயர் வர்றாருன்னு சொன்னாங்க. வந்தாரு, பார்த்தாரு, யார் எதை கேட்டுட்டே இருந்தாரு. மறுநாள் காலையில ஒரு பெரிய ஸ்குவாட் டீம் வந்தாங்க. பக்கத்துல இருக்க வீட்டுகளுக்கெல்லாம் தமிழ் ஒரு சவுண்டு தான், கட 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 கடன்னு மிக்சர் மாதிரி கொட்டுச்சு, வாரி சுருட்டினாங்க. அந்த இடத்துல ஒரே 15 நாள் ஒரு குளம் வந்து பார்க்கிங் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதில் வந்து சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த குழந்தைகளோட வந்து உட்காந்து பார்க்கில் குழந்தைய விளையாடிட்டு ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு போக முடியும். நீங்கள் முகப்பேர் போனீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஏரியா இருக்கும். முகப்பேரில் வந்து நம்ம அண்ணாநகர் ட்ரிபிள் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க். எப்பெல்லாம் நான் சென்னையில் பூங்காக்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அமைச்சர் மாசு அவருடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், மக்கள் சார்பாக சொல்கிறேன். இப்போ கொரோனா, அதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி வருது. ஹெல்த் செக்ரட்டரியா ராதாகிருஷ்ணன் இருக்காரு. அவர் வந்து முத நாள் வந்து அதிமுக ஆட்சி முடியுது, அதுலேயும் பயங்கர கொரோனா போய்கிட்டே இருக்கு.
மறுநாள் இது திமுக ஆட்சி வருது. அதுல மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் டாக்டர். இப்ப யார அனௌன்ஸ் பண்ண போறாங்க? எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மருத்துவத்துறை மேல எல்லா உலகமே விட்டு கவனிச்சுட்டு இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையும். குறிப்பா தமிழ்நாட்டுல டிவியை திறந்தா வா வா வான்னு ஒரே ஆம்புலன்ஸ், அங்க போனா சுடுகாட்டுல இடம் இல்லை. நம்ம பார்த்தது உலக வரலாறுகள்ல நம்ம இந்தியாவில் மிக மிக மோசமான ஒரு அனுபவம். அந்த சமயத்துல யாரு மருத்துவ அமைச்சரா போறாங்கன்னா மரியாதைக்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் போட்டாங்க. அப்ப எவ்வளவு கான்பிடென்ட் இருந்தா அந்த துறையில் அவர் போட முடியும். முதலையாக முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பரவி இருக்கிறாங்க. முதல்ல கலைஞரையா இருந்தாங்க. ஒரு வழிகாட்டுதல் இருக்கும், எதுவாக இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு கேட்டுக்கலாம், அப்பா இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு ஒரு அனுபவம் கேட்கலாம். ஆனால் இப்போ அவர் தான் ஆள். அதுல வந்து அந்த சேலஞ்சை பண்ணி இது வந்து மருத்துவத்துறை இப்ப என்ன பண்றாரு, காலையில டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போறாரு. அவர் ஒரு விபத்துல முட்டி அடிபட்டு போச்சு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா 45 நிமிஷம் தான் நடக்கணும்னு சொல்லுது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறார். இதை இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாரும் வயிறு எல்லாம் தள்ளிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. திமுகவில் சேலம் அப்படின்னா முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல பனைமரப்பத்து தொகுதி ராஜாராம் அவர்கள், அதுக்கப்புறம் வீரபாண்டி ஆர்மம் அவர்கள், அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சார் அவர்கள். சேலம்ங்கிறது திமுகவினுடைய அடிப்படை. மாடர்ன் தியேட்டர்ஸ் அங்கதான் கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, கவியரசு கண்ணதாசன் எல்லாரும் ஒன்னா கூடி அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு உருவாகுது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ராபின்சன் பூங்காவில், கொட்டுமலையில், அது எல்லா மேடைகளுக்கும் பழக்கம். ஸோ அங்கேருந்து வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சரோட வெளியே பணியாற்றுகிறது. இதெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நாள் தானே முதலமைச்சருக்கு பிறந்த நாள், எதுனால வரிசையாக கொண்டாடிட்டு இருக்காங்க? அந்த கேள்வி எந்த கட்சியாக இருந்தாலும் வரும் இல்லையா? நம்ம உள்கட்சிக்காரங்களாம் கூட ஒரு கேள்வி வரும்ல, அதை தவிர்க்க முடியாது. அது உள்கட்சி ஜனநாயகமா மனிதர்கிட்ட வரும். ஏன்னா கட்சியினுடைய வளர்ச்சி, இப்ப ராஜேந்திரன் சார் பேசினாங்க இல்லையா, இந்த மகளிருக்கான திட்டம் என்ன, நிதிநிலை அறிக்கை என்ன பண்ணாங்க, அல்லது மொழி சம்பந்தமா என்ன போராட்டம் நடந்துக்கின்றதை கட்சிக்காரங்க பேசிடுவாங்க. ஏன் எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு சொல்றாங்கன்னா, அவங்களுடைய இன்னொரு புறம் அமைச்சராளர்களுடைய இன்னொரு புறம், மாவட்ட செயலாளர்களுடைய இன்னொரு புறம், அதே போலவே முதலமைச்சர் என்பவர். நான் முதல்ல சொன்னீங்களா 1976 அவசர நிலை பிரகடனம்னு, அப்பதான் முரசொலி வரும். அதில் கலைஞர் ஐயா வந்து கைது பண்ணப்படுறாங்க. கலைஞர் ஐயா கூட இருந்த எல்லா அமைச்சர்களும் வெளியில போயிடுறாங்க. நெடுஞ்செழியன் ஐயா, ராஜாராம் ஐயா எல்லாருமே வெளியில போய் மறுமலர்ச்சி திமுகவை மக்கள் திமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய எபிசோடு போகும்போது ஸ்டாலின் ஐயா மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர்களை கைது பண்ணி அவர் கூட சிட்டி பாபுன்னு பழைய சென்னை மேயராக இருந்த 2 பேரும் தாக்கப்பட்டு வித்யாசாகர்ன்ற ஒரு சிறை அலுவலர் அடிச்சு பெரிய சிக்கலானதுக்கு தான் முரசொலியில் வந்து ஸ்டாலின் தாக்கப்பட்டார் அப்படிதான் செய்தி. அப்படித்தான் எனக்கு முதல்ல ஐயா முதலமைச்சர் அறிமுகம். அதுக்கு முன்னாடி 1971 எலெக்ஷன்ல முரசே முழங்குன்னு ஒரு நாடகம், கலைஞரையா மாதிரியே வந்து பால் எட்டு வச்சு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு ஊரகங்கள்லாம் போய் நாடகம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் டிரைவ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இப்போ செம்மொழி பூங்கா இருக்கு இல்லைங்களா, அங்கே TMU 2111 ஒரு ப்ளூ மெட்டாலிக் கார் வரும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அமைச்சர் அப்பா அன்பில் பொய்யாமொழி அவர்கள், எழும்பூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த பருதி இளம்பொழுதி, மரியாதைக்குரிய முதல்வர் 3 பேர் வந்து ஒரு காஃபியெல்லாம் சாப்பிட்டு எல்லாரோடையும் சரிசமமாக பேசிட்டு அப்போ போய் நான் ஒரு வணக்கம் சொல்றது போய், சார் வணக்கம் சார், வணக்கம் நல்லா இருக்கீங்களா, அப்படி போயிடுவார். எதுக்காகனா அவருடைய சாதாரணமா இருந்த நிலைமையில இருந்து ஒன்னொன்னா வந்திருக்காரு. அவங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர் உருட்டுன்னு வந்துடல, நிறைய ஸ்டேஜ் நடந்து வருது. அறிமுகமே அவசர நிலைப்படுறதுல காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டு மிக மோசமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த இடுப்பு வலி இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். அவர் மேயர் ஆகும்போது நின்று தோத்துருக்காரு. இப்படி ஒன்னொன்னா போனதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகும்போது நம்மளை பொறுத்த மட்டும் எல்லாரும் முதலமைச்சர் ஆயாச்சு, கட்சி ஜெயிச்சாச்சு. ஆனா அவங்க சந்திக்கிற சேலஞ்சஸ் என்னென்ன, ஆளுநருக்கும் முதல்வருக்கும் நடக்கிறது எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல். இப்ப ஃபண்டு வரல, அதுல ஏற்படுற முரண்பாடு, மொழி முரண்பாடு ஒன்றும் சாதாரண வேலை கிடையாது. இதையெல்லாம் சமாளிச்சு அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்ற மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை கட்டி காத்து ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருக்கிறது அவ்வளவு சாதாரண இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விமர்சனம், ஒவ்வொரு விதமான சம்பவங்கள். டக்குன்னு ஒரு நாளில் ஒருத்தர் நடுரோட்டு வச்சு வெட்டுறாங்க, ஒரு பக்கம் அந்த வெட்டுறாங்க. எத்தனை பிரச்சனைகளை கையாளணும், அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. ஒரு பொறுப்புல இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப பலபலம் தெரியும், ஆனா அது அப்படி சாதாரணம் கிடையாது. அப்போ அவருக்கான சகாக்கள் வேணும். அது மாதிரிதான் ராஜேந்திரன் சார், மா சுப்பிரமணியம் மாதிரி டீம். இந்த திமுகவோட அசைக்க முடியாத சக்தி என்னன்னா ஒரு பெரிய டீம். அந்த டீம் வந்து உங்களுக்காக எவ்வளவு உழைக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும். பொதுவான எங்களை போன்றவர்கள் அவர்கள் உழைத்தால் அந்த உழைப்பு முழுமையாக பயனடைவது நீங்கள் தான். உங்களுக்கு அவங்கள பத்தி இன்னொரு புறத்தை சொல்றதுக்கு தான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க.
இந்த பெரிய ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்காக. இன்னும் ஒன்று சார், நன்றி சார். எங்கள் கேமராமேன் யூனியனில் ஒரு 10 பேர் ஹார்ட் அட்டாக்ல இமீடியட்டாக அட்டாக். அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ராஜ வைத்தியம் சார், உங்களால் 10 குடும்பம் நல்லா இருக்கு சார், 10 குடும்பம் நல்லா இருக்கு சார், அந்த குடும்பத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்து சார். ராஜ வைத்தியம், அவ்வளோ பேர் முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டாங்க, முடிஞ்சிடுன்னா அந்த குடும்பத்துக்கு அவங்கள விட்டா வேற ஆள் இல்லை, அவன் போய் தான் சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைக்கு வேலைக்கு சாப்பாடு போடணும். அந்த 10 குடும்பமும் வாழ்வு அவங்க வாய் சொல்ல வரைக்கும் உங்களை வாழ்த்துவாங்க சார். ரொம்ப நன்றி, என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. ரவிச்சந்திரன் சார், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்து.